தமிழ்நாடு தடகள சங்கம் மற்றும் திருச்சி மாவட்ட தடகள சங்கம் இணைந்து 96வது மாநில அளவிலான தடகள போட்டிகளை திருச்சியில் நடத்த உள்ளதாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட தடகள சங்க செயலாளர் செய்தியாளர் சந்திப்பின் போது அறிவிப்பினை வெளியிட்டார். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்க வளாகத்தில் இன்று திருச்சி மாவட்ட தடகள சங்கத்தின் செயலாளர் மற்றும் ராஜி மற்றும் அச்சங்கத்தின் நிர்வாகி பங்கேற்ற செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ராஜி, தமிழ்நாடு தடகள சங்கம் மற்றும் திருச்சி மாவட்ட தலைவர் சங்கம் இணைந்து திருச்சி காவேரி மருத்துவமனை, நியூரோன் மருத்துவமனை ஆகியோரின் உதவியுடன் 96வது தமிழ்நாடு ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் தடகள போட்டிகளை திருச்சி அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடத்த உள்ளதாகவும், வருகின்ற ஜூன் 7ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை இந்த போட்டி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு தடகள சங்க தலைவர் வால்டர் தேவாரம் IPS, செயலாளர் லதா மற்றும் திருச்சி மாவட்ட தடகள சங்க தலைவர் மயில் வாகனன் IPS ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய உள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில தடகள போட்டிகளை திருச்சி மாவட்ட தடகள சங்கம் சிறப்புடன் நடத்தியதால் மீண்டும் திருச்சியில் தமிழ்நாடு அளவிலான தடகள போட்டிகளை நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஒவ்வொரு பிரிவுகளிலும் சுழல் கோப்பை வழங்கப்பட உள்ளது. இது மட்டுமன்றி புள்ளி அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஓபன் முறையில் நடத்தப்படும் போட்டி என்பதால் தமிழகம் முழுவதும் இருந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பல்வேறு ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளில் பயிற்சி பெறும் வீரர் வீராங்கனைகள் என சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள். இது ஒரு தமிழகத்தின் விளையாட்டு திருவிழாவாக அமையும் என்றார். அதேபோல் பெண்கள் பிரிவிலும் ஆண் பெண் இரு பிரிவினருக்கும் சுழற்கோப்பை வழங்கப்பட உள்ளது. இந்த கோப்பைகள் இல்லாமல் ஒட்டுமொத்த சாம்பியனாக முதல் 3 இடங்களை பிடிக்கும் புள்ளி அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளன. நினைவு பரிசும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. இது